ஆதாமின் வழியில் வந்த சேத்தின் இல்லத்தில் மனித குலம் இன்னும் பாவத்தின் சுமையை சுமந்து நடந்து கொண்டிருந்த காலம் அது. உலகம் உழைப்பாலும் வேதனையினாலும் நிறைந்திருந்தது. மனிதர்கள் தங்கள் தவறுகளின் விளைவுகளை தினமும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அந்த இருளான சூழ்நிலையில் சேத்தின் இல்லத்தில் ஒரு குழந்தையின் அழுகை ஒலித்தது. அது வெறும் ஒரு புதிய உயிரின் பிறப்பை அறிவிக்கும் ஒலியாக மட்டுமல்ல, மனித வரலாற்றின் ஒரு புதிய திருப்புமுனையை அறிவிக்கும் ஓசையாகவும் இருந்தது. அந்த அழுகை சாதாரண பிறப்பின் ஒலியல்ல என்று அனைவரும் உணர்ந்தனர். அது மனிதன் தன் பலவீனத்தையும் நிலையற்ற தன்மையையும் உணரத் தொடங்கிய காலத்தின் சாட்சியாக இருந்தது. பாவத்தின் சுமையில் சாய்ந்திருந்த மனித இதயம் அந்த குழந்தையின் அழுகையின் மூலம் தேவனை நோக்கி மீண்டும் திரும்பத் தொடங்கியது. அந்த ஒலி மனிதன் தனக்குள் அல்ல, தேவனில்தான் உண்மையான நம்பிக்கை இருக்கிறது என்பதை நினைவூட்டியது. சேத் தனது 105வது வயதில் தந்தையானபோது அந்த குழந்தையை கரங்களில் எடுத்துக்கொண்டான். தன் வாழ்க்கையில் கண்ட துயரங்களும் நம்பிக்கைகளும் அவன் மனதில் ஒரே நேரத்தில் எழுந்தன. தேவன் தன் குடும்பத்துக்கு தந்த இந்த பரிசை அவன் ஆழ்ந்த நன்றியுடன் ஏற்றுக்கொண்டான். அந்த குழந்தைக்கு அவன் ஏனோஸ் என்று பெயரிட்டான். அந்த பெயரிடுதல் வெறும் வழக்கமல்ல, ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை உடைய அறிவிப்பாக இருந்தது. ஏனோஸ் என்ற பெயர் மனிதன் அல்லது பலவீனமானவன் என்ற பொருளை கொண்டது. அது மனித வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையையும் தேவன் இல்லாமல் மனிதன் எவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடுவான் என்பதையும் நினைவூட்டியது. அந்த பெயர் மனிதந்தன் சக்தியால் அல்ல, தேவனின் கிருபையால் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்ற உண்மையை தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்வதாக அமைந்தது. ஏனோஸ் பிறந்த நாட்களிலிருந்து மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை அழைக்கத் தொடங்கினர் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பிறப்பு ஒரு புதிய ஆன்மீக விழிப்புணர்வின் அடையாளமாக மாறியது. பாவத்தின் நிழலில் இருந்த உலகில் தேவனை நோக்கி எழுந்த ஒரு மென்மையான ஆனால் உறுதியான அழைப்பு போல ஏனோஸின் வாழ்க்கை தொடங்கியது. அவன் பிறந்த நாள் மனித குலம் மீண்டும் தேவனை தேடி அழைக்க ஆரம்பித்த காலத்தின் நினைவு சின்னமாக நிலைத்தது. ஏனோஸ் சிறுவனாக வளர்ந்த நாட்களில் சேத் அவனை அடிக்கடி தன் அருகில் அமர வைத்து கொண்டு பேசுவான். அது சாதாரண கற்றுக் கொடுக்கும் நேரமல்ல, தலைமுறைகளை இணைக்கும் விசுவாசத்தின் ஓர் அமைதியான தருணமாக இருந்தது. மாலை நேரங்களில் சூரியன் மங்கிய ஒளியுடன் மறையும் போது சேத்தின் குரல் மென்மையாக எழுந்து உலகின் தொடக்கத்தை பற்றிய கதைகளை ஏனோஸின் செவிகளுக்குள் அழகாக எடுத்துரைத்தது. அந்த கதைகள் ஒரு வரலாற்று பதிவு போல அல்ல, தேவனை நேரில் அனுபவித்த ஒருவனின் சாட்சியமாகவே ஒலித்தன. சேத் தேவன் உலகை எவ்வாறு படைத்தார் என்பதை விவரித்தபோது ஒவ்வொரு வார்த்தையும் உயிருடன் இருந்தது. ஒளி உண்டாகக் கடவது என்ற தேவனுடைய வார்த்தையால் இருள் கலைந்ததையும் மண்ணிலிருந்து மனிதன் உருவான அதிசயத்தையும் அவன் சொல்லிக் கொடுத்தான். பூமி, வானம், நட்சத்திரங்கள், உயிர்கள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்தின்படி உருவானவை என்பதை சேத் தெளிவாக எடுத்துரைத்தான். அந்த சொற்கள் ஏனோஸின் மனதில் ஒரு வியப்பையும் பணிவையும் ஒரே நேரத்தில் விதைத்தன. பின்னர் சேத் மனிதன் தான் செய்த தவறுகளை பற்றியும் மறைக்காமல் சொன்னான். கீழ்ப்படியாமையின் விளைவாக உலகில் பாவமும் துக்கமும் எவ்வாறு நுழைந்தன என்பதை அவன் விவரித்தபோது ஏனோஸ் அமைதியாக கேட்டான். மனிதன் செய்த தவறுகள் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எதிரானவை என்ற உண்மை அவன் உள்ளத்தில் மெதுவாக பதிந்தது. பாவம் ஒரு கதையாக அல்ல, மனித வாழ்க்கையை சுமைக்கும் ஒரு பாரமாக அவன் மனதில் உருவெடுத்தது. ஆனால் அந்த கதைகள் அங்கேயே நிற்கவில்லை. மனிதன் விழுந்தபோதும் தேவன் அவனை கைவிடவில்லை என்பதை சேத் வலியுறுத்தினான். தேவனுடைய இரக்கம், பொறுமை, மீட்பு, வாக்குறுதி ஆகியவை இருளின் நடுவே ஒளியாக ஒளிர்ந்தன. அந்த இரக்கம் பற்றி கேட்டபோது ஏனோஸின் உள்ளம் நம்பிக்கையால் நிரம்பியது. தேவன் நீதியோடு மட்டுமல்ல, அன்போடும் செயல்படுகிறார் என்ற உண்மை அவன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றியது. அந்த வார்த்தைகள் ஏனோஸின் காதுகளில் மட்டும் விழவில்லை, அவன் உள்ளத்தின் ஆழத்தில் மெல்ல மெல்ல வளர்ந்தன. மண்ணிலிருந்து மனிதன் உருவானதைப் போலவே தேவனை நினைக்கும் மனமும் அவன் உள்ளத்தில் உருவாகத் தொடங்கியது. பயமும் பக்தியும் ஒன்றாக இணைந்து கர்த்தரை அழைக்கவும் அவருடைய வழிகளில் நடக்கவும் விரும்பும் இயல்பு அவனுக்குள் சிறுவயதிலேயே உருவானது. அந்த சிறுவனின் அமைதியான இதயத்தில் தேவனை தேடும் ஒரு தலைமுறையின் தொடக்கம் மெதுவாக எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இளமையடைந்த காலத்தில் ஏனோஸ் தன்னை வெளிப்படுத்தியது உலகம் எதிர்பார்க்கும் வீரத்தாலும் உடல் வலிமையாலும் அல்ல. அவனுடைய நடை அமைதியாகவும் அவன் வார்த்தைகள் மென்மையாகவும் இருந்தன. அவன் முகத்தில் தாழ்மையின் ஒளி பிரதிபலித்தது. மனிதர்கள் பெருமை தேடும் அந்த நாட்களில் ஏனோஸ் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பவில்லை. தேவனுடைய சந்நிதியில் மனிதன் சிறியவன் என்பதை உணர்ந்த இதயம் அவனுக்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த உணர்வு அவனை அமைதியான விசுவாசத்தின் பாதையில் உறுதியாக நடக்க செய்தது. அவன் உழைப்பின் நேர்மை அவனுடைய அடையாளமாக இருந்தது.
வயலில் விதை விதைக்கும் போதும் மண்ணை உழைக்கும் போதும் அவன் கரங்களில் வியர்வை பொழிந்தது. ஆனால் அவன் மனம் குற்றமற்றதாக இருந்தது. தன் செயல்களில் ஏமாற்றமோ சுயநலமோ இடம் பெறாமல் பார்த்து கொண்டான். மனிதருக்காக மட்டுமல்ல, தேவனை மகிழ்விப்பதற்காகவே தன் வேலையை செய்தான். அவன் உழைப்பு ஒரு ஜெபமாகவும் அவன் முயற்சி ஒரு வழிபாடாகவும் மாறியது. உறவுகளில் ஏனோஸ் கருணையாலும் பொறுமையாலும் அறியப்பட்டான். பிறரின் பலவீனங்களை அவன் இகழவில்லை, மாறாக அவற்றை புரிந்து கொண்டு உதவ முனைந்தான். கடினமான வார்த்தைகளால் அல்ல, மென்மையான ஆறுதலால் மனிதர்களின் இதயங்களை அணுகினான். அவனுடைய நட்பு நம்பிக்கையாய் இருந்தது. அவனுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானத்தால் நிரம்பியிருந்தது. அவன் வாழ்வு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓர் உயிருள்ள சாட்சி போல இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளில் அவன் கொண்டிருந்த மரியாதை அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. தேவனை பற்றிய நினைவு அவனுக்கு பொழுதுபோக்காக அல்ல, அது அவன் வாழ்வின் மையமாக இருந்தது. மண்ணின் உழைப்பையும் மனித வாழ்வின் கடினத்தையும் அவன் அறிந்திருந்தாலும் அவன் சிந்தனைகள் எப்போதும் வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தன. தற்கால வாழ்க்கையின் பாரங்கள் அவனை தாழ்த்தவில்லை, மாறாக அவை அவனை தேவனை மேலும் சார்ந்து நடக்க செய்தன. தன் நாட்களெல்லாம் கர்த்தரை நினைத்து நடக்க வேண்டும் என்ற ஆசை ஏனோசின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. ஒவ்வொரு காலையும் தேவனுடைய கருணையை நினைத்து தொடங்கினான். ஒவ்வொரு இரவும் அவருடைய பாதுகாப்புக்கு நன்றி செலுத்தி முடித்தான். அவன் வாழ்க்கை வெளிப்படையில் எளிமையாக இருந்தாலும் உள்ளார்ந்ததாக அது ஆழமான விசுவாசத்தால் நிறைந்திருந்தது. அந்த அமைதியான வாழ்வின் மூலம் தேவனை அழைக்கும் ஒரு தலைமுறை மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது. அந்த தலைமுறையின் தொடக்கமாகவே ஏனோஸ் நிற்பவனாக இருந்தான். ஏனோஸ் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த காலம் அவன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயமாக அமைந்தது. தனிமையின் நாட்களை விட்டு பொறுப்பும் அன்பும் நிறைந்த குடும்பச் சூழலுக்குள் அவன் நுழைந்தபோது அவன் இல்லம் அமைதியால் நிரம்பியது. அந்த அமைதி வெளிப்புற சத்தமின்மையல்ல, அது தேவனை நம்பி நடக்கும் வாழ்க்கையில் இருந்து பிறந்த உள்ளமைதியாக இருந்தது. நாள்தோறும் குடும்பத்துடன் பகிர்ந்த உணவும் மாலையில் ஒன்றாக கூடி அமர்ந்த தருணங்களும் அவன் இல்லத்தை நம்பிக்கையின் ஒரு தங்குமிடமாக மாற்றின. வேதாகமம் ஏனோசின் மனைவியின் பெயரை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. ஆனால் அவள் பாத்திரம் அவன் வாழ்க்கையில் மறைவாக இல்லை. பெயர் சொல்லப்படாத போதிலும் அவள் தேவ பக்தியிலும் பணிவிலும் நிறைந்தவளாக இருந்தாள் என்பதை அவன் இல்லத்தின் சாட்சி வெளிப்படுத்துகிறது. குடும்பத்தின் தினசரி வாழ்க்கையில் அவள் காட்டிய ஒழுக்கமும் தேவனை நினைத்து நடந்த நடைமுறைகளும் அந்த வீட்டை ஆவிக்குரிய அடிப்படையில் உறுதியாக நிறுத்தின. அவள் மௌனமான விசுவாசமே அந்த குடும்பத்தின் வலிமையாக இருந்தது. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் முதல்வனாக கேனான் உலகிற்கு வந்தான். அவன் பிறப்பு ஏனோசின் இல்லத்தில் புதிய மகிழ்ச்சியையும் புதிய பொறுப்பையும் கொண்டு வந்தது. தந்தையாகிய ஏனோஸ் தனது மகனுக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் மனிதன் தேவனை சார்ந்து வாழ வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைத்தான். கேனான் வெறும் சந்ததியின் தொடர்ச்சியல்ல, தேவனை நினைக்கும் வாழ்க்கையின் ஒரு சின்னமாக அவன் வளர்க்கப்பட்டான். கேனானுக்கு பிறகு குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தனர். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் அந்த இல்லத்தில் புதிய ஆசீர்வாதமாக கருதப்பட்டது. ஏனோஸ் தனது பிள்ளைகளுக்கு உழைப்பின் மதிப்பையும் பணிவின் அர்த்தத்தையும் தேவனை அழைக்கும் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுத்தான். அவர்கள் வளர்ந்தபோது குடும்பம் ஒரு சிறிய சமுதாயமாக மாறி அதில் ஒழுக்கமும் விசுவாசமும் ஒன்றாக இணைந்திருந்தன. அந்த சந்ததி மனித குலத்தின் நீண்ட பயணத்தில் தேவனை நினைக்கும் ஒரு தொடர்ச்சியாக விரிந்தது. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்து சென்றாலும் ஏனோசின் இல்லத்தில் தொடங்கிய அந்த தேவபக்தி மனித வரலாற்றின் ஓட்டத்தில் ஒரு அமைதியான ஆனால் உறுதியான ஓசையாக கேட்கப்பட்டது. அது பெரிய அரசாட்சியோ போரின் வெற்றியோ அல்ல, தேவனை நினைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையின் மூலம் உலகிற்கு அளிக்கப்பட்ட ஆழமான சாட்சியாகவே நிலைத்தது. ஏனோஸ் வாழ்ந்த நாட்கள் வெளிப்படையான அதிசயங்களாலும் மனிதரை கவரும் பெரிய செயல்களாலும் நிரம்பியதாக இல்லை. அவனுடைய வாழ்க்கையின் சிறப்பு தேவனுடைய நாமத்தை மனமாற அழைக்கும் ஒரு அமைதியான ஆன்மீக நடைமுறையில்தான் வெளிப்பட்டது. உலகின் குழப்பங்களுக்கும் மனிதரின் அகந்தைக்கும் மத்தியில் தேவனை நோக்கி திரும்பும் மனநிலை அவன் வாழ்வின் அடையாளமாக இருந்தது. அவன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வெளிப்புற பலத்தை காட்டிலும் உள்ளார்ந்த நம்பிக்கையே மனிதனை தாங்கும் என்பதை அவன் மூலம் உணரத் தொடங்கினர். வேதத்தில் குறிப்பிடப்படுவது போல ஏனோஸ் காலத்தில் மனிதர்கள் கர்த்தரிடம் நம்பிக்கையுடன் திரும்பத் தொடங்கினர். இந்த மாற்றம் ஒரு திடீர் நிகழ்வாக அல்ல, மெதுவாகவும் ஆழமாகவும் மனித உள்ளங்களில் நிகழ்ந்த ஆன்மீக எழுச்சியாக இருந்தது. தேவனை அழைப்பது வெறும் சொற்களாக இல்லாமல் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாறியது. அந்த மாற்றத்தின் மையமாக ஏனோஸ் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அமைதியான எடுத்துக்காட்டாக நின்றது. அவன் வாழ்க்கை அவனுடைய சொற்களை விட அவன் நடந்த பாதையால் அதிகம் பேசப்பட்டது.
தேவனை நம்புவது என்பது பலவீனத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மனிதன் தன் எல்லைகளை உணர்வதாகவும் அவன் வாழ்வால் நிரூபித்தான். அவனுடைய தாழ்மையான நடை பிறரை கட்டாயப்படுத்தாமல் அவர்களுக்குள் சிந்தனையை விதைத்தது. இந்த தாழ்மை தேவனுடைய முன்னிலையில் நிலைத்திருக்கும் மனப்பாங்காக அவனுடைய தினசரி வாழ்க்கையில் வெளிப்பட்டது. ஏனோஸ் தன் நாட்களை நீட்டித்து வாழ்ந்தபோதும் ஒவ்வொரு நாளையும் தேவனுடைய முன்னிலையில் வாழ வேண்டிய ஒரு புதிய வாய்ப்பாகவே கருதினான். நீண்ட ஆயுள் அவனுக்கு பெருமையாக இல்லை, அது தேவனுடன் உறவாடும் இன்னொரு நாளாகவே அவனால் பார்க்கப்பட்டது. காலம் சென்றாலும் அவன் நம்பிக்கை மங்கவில்லை, மாறாக நாள்தோறும் அது ஆழமடைந்தது. அவன் வாழ்க்கை தொடர்ச்சியான நம்பிக்கை எவ்வாறு மனிதனை நிலைநாட்டும் என்பதற்கான சாட்சியாக இருந்தது. இவ்வாறு ஏனோசின் வாழ்க்கை மனிதன் தன் பலவீனத்தை உணர்ந்து தேவனை நம்பும்போது கிடைக்கும் அமைதியின் தெளிவான சான்றாக அமைந்தது. வெளிப்படையான அதிசயங்கள் இல்லாமலேயே ஒரு மனிதனின் அமைதியான விசுவாசம் தலைமுறைகளை தொடும் வலிமையை கொண்டிருக்க முடியும் என்பதை அவன் காட்டினான். அவனுடைய நாட்கள் முடிந்தபோதும் அவன் வாழ்ந்த அந்த நம்பிக்கை நிறைந்த நடை மனித வரலாற்றில் மென்மையான ஆனால் நிலையான ஒளியாக தொடர்ந்தது. ஏனோஸ் பூமியில் மொத்தம் 905 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பது சாதாரண எண்ணிக்கையல்ல. அது ஒரு முழு தலைமுறைகளின் வரலாற்றை தாங்கிய காலமாகும். அந்த நீண்ட வாழ்நாளில் அவன் காலத்தின் மாற்றங்களையும் மனிதர்களின் வளர்ச்சியையும் உலகின் இயல்பையும் நேரடியாக கண்டவன். ஆண்டுகள் கடந்து சென்றாலும் அவனுடைய வாழ்க்கை வெறும் நாட்கள் சேர்த்த ஒரு பயணம் அல்ல, அனுபவங்களாலும் பொறுப்புகளாலும் நிரம்பிய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவே இருந்தது. அவனுடைய நாட்கள் உழைப்பால் நிறைந்திருந்தன. குடும்பத்திற்காகவும் தலைமுறைகளுக்காகவும் அவன் செய்த உழைப்பு அவனை ஒரு பொறுப்புள்ள மனிதனாக உருவாக்கியது. அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ்க்கை எளிதானதாக இல்லை, ஆனால் உழைப்பின் மதிப்பை உணர்ந்து கடினத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தான். அந்த உழைப்பே அவன் வாழ்க்கைக்கு ஒரு நிலையான அடித்தளமாக அமைந்தது. குடும்ப வாழ்க்கையும் அவனுடைய வாழ்வில் முக்கிய இடம் பெற்றது. குடும்பம் என்பது வெறும் உறவுகளின் கூட்டமல்ல, அது மனிதனை வடிவமைக்கும் ஒரு பள்ளி என்பதை அவன் வாழ்க்கை காட்டுகிறது. மனைவி, பிள்ளைகள், தலைமுறைகள் அனைவரும் அவனுடைய பொறுப்பிலும் அக்கறையிலும் வளர்ந்தன. குடும்பத்திற்கான அன்பும் அர்ப்பணிப்பும் அவன் வாழ்க்கையை முழுமையாக்கின. அதனைவிட முக்கியமாக அவனுடைய வாழ்க்கை விசுவாசத்தால் நிறைந்திருந்தது. மனிதன் தன் பலவீனத்தை உணரும்போது நம்பிக்கையும் விசுவாசமும் அவனை வழிநடத்தும் என்பதை ஏனோஸ் வாழ்ந்து காட்டினான். வெளிப்படையான அதிசயங்கள் இல்லாவிட்டாலும் அவனுடைய அமைதியான விசுவாசம் அவன் நாள்களை அர்த்தமுள்ளதாக்கியது. அந்த விசுவாசமே அவன் வாழ்க்கையின் உள்ளார்ந்த பலமாக இருந்தது. காலம் நிறைவுற்றபோது அவன் தன் முன்னோர்களைப் போலவே தனது 905வது வயதில் மரணத்தை சந்தித்தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையிலும் உண்மையாயிற்று. ஆனால் அவன் மரணம் ஒரு முடிவாக அல்ல, நிறைவடைந்த ஒரு பயணத்தின் அமைதியான முடிவாகவே கருதப்பட்டது. வாழ்ந்த நாட்களின் அர்த்தம் அவன் மரணத்திற்கு பிறகும் அவன் நினைவாக தொடர்ந்து நிலைத்தது. ஏனோசின் மரணத்திற்கு பின் அவன் உடல் மண்ணில் அடங்கினாலும் அவன் வாழ்க்கை அங்கேயே முடிவடைந்ததாக கருதப்படவில்லை. அவன் வாழ்ந்த காலத்தின் எல்லைகளை தாண்டி அவன் வாழ்க்கையின் தாக்கம் தலைமுறைகள் வழியாக பரவியது. மனித உடல் அழிவுக்குட்பட்டதாய் இருந்தாலும் தேவனை நோக்கி வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம் காலத்தால் அழியாதது என்பதற்கான சாட்சியாக அவன் நினைவுகள் நிலைத்தன. அவன் மரணம் ஒரு முடிவாக அல்ல, ஒரு தொடர்ச்சியின் தொடக்கமாகவே அமைந்தது. ஏனோஸ் தொடங்கிய மிக முக்கியமான நடைமுறை தேவனை அழைக்கும் வாழ்க்கை முறையாகும். அந்த அழைப்பு வெறும் வார்த்தைகளில் அல்ல, அது நம்பிக்கையிலும் பணிவிலும் வேரூன்றிய ஒன்று. தேவனுடைய நாமத்தை அழைக்கும் இந்த நடைமுறை அவன் வாழ்க்கையிலேயே நின்று போகவில்லை, அவன் சந்ததியரிடமும் ஆழமாக பதிந்தது. இதன் மூலமாக தேவனை தேடும் ஒரு ஆன்மீக பாரம்பரியம் தலைமுறைகளுக்கு கடந்து சென்றது. அவன் பெயர் மனிதன் என்ற பொருளை கொண்டிருந்தாலும் அவன் வாழ்க்கை சாதாரண மனித வாழ்வின் எல்லைகளை தாண்டியது. மனிதன் பலவீனங்களுக்குள் வாழ்ந்தாலும் தேவனை நோக்கி உயர முயன்ற மனித வாழ்க்கையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அவன் மாறினான். அவன் வாழ்க்கை மனிதன் தான் குறைகளோடு இருந்தபோதும் தேவனுடன் உறவாட முடியும் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டியது. ஏனோசின் கதையில் மனிதனின் பலவீனம் மறைக்கப்படவில்லை, அதே சமயம் அதுவே அவனுடைய வலிமையுமாகவும் மாறியது. தனது பலவீனத்தை உணர்ந்த மனிதன் தேவனை அழைக்கும் போது அந்த அழைப்பு நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கையின் ஒலி அவன் காலத்தில் மட்டும் அல்ல, அவன் பின் வந்த தலைமுறைகளிலும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. இவ்வாறு ஏனோசின் வாழ்க்கை ஒரு தனிப்பட்ட வரலாறாக மட்டுமல்ல, மனிதகுலத்துக்கான ஒரு ஆன்மீக பாடமாகவும் அமைந்தது. மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் தேவனை அழைக்கும் போது அவன் வாழ்க்கை உயர்வடைகிறது என்பதை காட்டும் சாட்சியாக அவன் கதை நிலைத்திருக்கிறது.
தலைமுறைகள் மாறினாலும் தேவனை நோக்கி உயர்ந்த மனித வாழ்வின் அந்த ஒலி காலங்களை கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் மற்றும் நமது மிஷன் ஆஃப் காட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் அப்லோட் செய்யும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனடி நோட்டிபிகேஷன் ஆக வரும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களுடன் இணைந்து கொள்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஷன் ஆஃப் காட்.